ரசூல் பூக்குட்டியின் ஒரு கதை சொல்லட்டுமா? ஏப்ரல் 5 முதல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அந்த ரஹ்மான் சார் கூட உட்காந்து சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வெல்குள்ளே வந்துட்டீங்க, அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. இன்டர்வியூ எடுத்து வேலை கிடச்சோன்னா இனிமேல் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு வாங்கன்ற மாதிரி. இல்லை, அயன்மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஏன்னா ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டுகிட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. சுனாமி ஆக்சுவலாக இருந்தாலும் சும்மா தான் இருப்பார் பொழுது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும். சரி, ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனையில் ஹேண்டில் பண்ணுறது இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன். அப்படி நிற்கிறாப்புல. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்களில் நீங்கள் பண்ணுற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறையா விஷயங்கள், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், டப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க. இல்லை ரம்யா, நான் எல்லாத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஹோம்ஒர்க் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நீங்கள் சொல்லுங்கள் இது ஆக்சுவலாக. இல்லை, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் நல்லா டைம் எடுத்து எப்படி அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிட்டுன்னு ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சிரமப்பட்டீங்கன்றதை பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்பொழுது அயர்ன் மேனுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்க? இல்லை, நான் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டுட்டோன்னா அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ, நிற்கிற விதமோ, இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ, இது எல்லாத்துலேயும் அந்த ஆள் யாருன்னு. இப்போ நான் ஜென்ரல் நம்ம ஒரு பொருளை தொடும்போது நம்மளோட கைரேகை அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலையும் பிஹேவியர்லையும் அவனோட குணம் எட்டி பார்க்குறது நான் நம்புகிறேன். நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதுறதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவனோட தாட் ப்ராசஸ் என்னென்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோட ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுது நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு பேச விட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது மெல்ல. அப்புறம் போக போக புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த என்னை எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போது நீங்கள் நிறைய அயர்ன் மேனை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸில், அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்கள் அயர்ன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மள மாதிரி இருக்காரு, இல்லை நம்ம இவர் மாதிரி இருக்கோமே, அப்படிப்பட்ட ஏதாவது கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அதுதான் சொன்னேன். ஓகே. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேறு யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தங்க பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிவிடுவோம். நமக்கு வரும்போது ஆடி உட்காந்துருவோம் இல்லையா? பட் அந்த மாதிரி எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்தருக்கு வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி. சூப்பர். ஸோ அயர்ன் மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த இக்கட்டான சூழலையும் அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா வருது. ஓகே. அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அவர்கிட்ட எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக, நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயர்ன் மேன் அப்படின்னு சொன்னால் தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன். யார் தாராக ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்டில் இருக்கிற ஆட்கள்லேருந்து? தார் இல்லை, சாரி, தானோஸ். யாராவது பேர் சொன்னால் யாராவது கோச்சுக்கு போகிறாங்க. நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறேங்க. ஏன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஹீரோவும் பிடிக்கும். எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும். வெரி நைஸ் ஆன்சர். அயர்ன் மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க.
ஸோ நீங்கள் அயன்மேனாக நடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர் நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ரம்யா, காஸ்டியூம் அப்படி தான் இருக்காது. நான் வந்து ஒரு பிளாக் வீடோ ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் செக்ரட்டரி ஆகிட்டீங்கல்ல, பரவாயில்ல. உங்களோட செக்ரட்டரியாக நான் தாராளமாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஆன்சர் பண்ணீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. ப்ளீஸ் ரிக்வெஸ்டிங் யூ டேக் யூர் சீட்.